ஹைவேஸு, ஸ்கூலு, சைட்டு, இந்த ஹாஸ்பிட்டலு, இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளோட ஆன் ரோட் சைட் லொக்கேட்டாக இருக்குது. மொத்தமாகவே ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தால் இந்த இடத்துல ஒரு தனி வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும். பஸ் போர் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரோடு இல்லைங்க, சைட்டோட என்ட்ரன்ஸ் 40 ரோடு கமர்ஷியல் பிளாட் வாங்கணுன்னா உடனே வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இமீடியட் வீடியோ தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வந்தவுடனே அடடா இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுது இல்லை? ஆமாம், அதே தான். ஆன் ரோடு பக்கத்துலேயே ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஹாய் மக்களே, நான் தான் ப்ரீமியர் ஹவுசிங்லேருந்து தியாகு. ஜிஎஸ்டி ரோட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்றீங்களா? பொதுவாக ஜிஎஸ்டி ரோடுனா ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கொண்டு போவாங்க. நம்ம ஜிஎஸ்டி ரோடுனா ஜிஎஸ்டி ரோடு மேலேயே இதோ பாருங்கள் ரோடு, இதோ பாருங்கள் சைட்டு, அதோ பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு, 3மே ஒரே இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி சைட்டில் நம்ம நியூ சைட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம், ப்ரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வாங்குறது முக்கியம் இல்லைங்க, எங்கே வாங்குகிறோம், எந்த இடத்துல வாங்குகிறோம், எந்த கம்பெனியில் வாங்குகிறோம், ஆன் ரோட்டில் வாங்குறோமான்றது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி பொதுவாக இடத்த வாங்கிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு. கண்ணை மூடிட்டுலாம் இடம் வாங்கக்கூடாதுங்க, கண்ணை திறந்துக்கிட்டு தான் வாங்கணும். அந்த மாதிரி ஏன்னா கண்ணை திறந்துட்டு வாங்கினா சுற்றி என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபுல்லி டெவலப் ஆன இடம் தான். ஹைவேஸு, ஸ்கூலு, சைட்டு, இந்த ஹாஸ்பிட்டலு, இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளோட ஆன் ரோட் சைட் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, என்ன டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன் ரோட் சைட்டு, நல்லா க்ரோத் ஆகிற சைட்டு, இது எல்லாமே இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக ப்ரீமியர் ஹவுசிங்கோட எல்லா வீடியோஸும் வரணும் அப்படின்னா பில்டர் மில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சைட்டுக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாம் இப்போ சைட்டுக்குள்ளேயே வந்துட்டோம். சைட்டோட என்ட்ரன்ஸ் இது பாருங்கள், இது அது ஜிஎஸ்டி ரோடு. கிட்டத்தட்ட ஒரு 130 மீட்டர் 40 மீட்டர் தான் நம்ம சைட்டுக்கும் ஜிஎஸ்டி ரோடுக்குமே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆன் ரோடுனே சொல்லலாம். ஆல்ரெடி ஃபேஸ் 1ல் கட்டி முடிச்சு ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஷாப்ஸு எல்லாமே உள்ளே இருக்குது. இது 40 பஸ் போர் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரோடு இல்லைங்க, நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் 40 ரோடு கமர்ஷியல் பிளாட் வாங்கணுன்னா உடனே வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இமீடியட் வீடியோ தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கார்னர் பிளாட்டு, கமர்ஷியல் பிளாட் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். இது நம்ம சைட்டோட ஃபேஸ் 1. என்னடா ஃபுல்லாக வீடுங்க இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஃபுல்லி ரெசிடென்ஷியல் தாங்க. ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 100 வீடுக்கு மேலே வந்துருச்சு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பிளாட் போட்டிருந்தோம். கம்ப்ளீட்டாக வீடுங்க வந்துருச்சு. ஃபுல்லாக கடைங்க எல்லாமே உள்ளே இருக்குது. ஃபேஸ் 1 முடிச்சுட்டு ஃபேஸ் 2 தான் இப்போ லான்ச்சே பண்ணுறோம். இந்த மனைப்பிரிவு பற்றி திரு தியாகு அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. சார் நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஜிஎஸ்டி ரோடுக்கு ஒட்டி தான் போட்டிருக்கீங்க, சைட் போட்டிருக்கீங்க. அதுவும் வந்து சிட்டிக்கு உள்ளேயே போட்டிருக்கீங்க. நம்ம சைட்டு கரெக்டாக எங்கே சார் இருக்குது, எப்படி வரணும்? நம்ம செங்கல்பட்டு, அதாவது சிட்டியிலேருந்து வரோம்னா மதுராந்தகம் டவுன் இருக்கு இல்லையா, டவுனுக்குள்ளேயே போனால் டவுன்லேயே தான் இருக்குது. அதோ தெரியுது பாருங்கள், அது ஜிஎஸ்டி ரோடு. அப்படியே லெஃப்ட்டில் எடுத்தோன்னா நம்ம சைடு தான். ஒரு 30-40 மீட்டர் கூட இருக்காது. கிட்டத்தட்ட ஃபியூச்சரில் ஆன் ரோடே கூட கிட்டத்தட்ட ஆகலாம். சரி சரி. இப்போ வந்து நம்ம மதுராந்தகம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம் சார். ஒரு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு பார்த்தேன், பஸ்லாம் திரும்புது. அதுதான் சார் நியூ பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டை வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க. முன்னாடி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் சொல்லலாம், எக்ஸாக்ட் சொல்லலாம் மாருதி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட லோக்கலில் இருக்க கிளைண்ட்டே கிட்டத்தட்ட 20 பேர் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்க. இன்னும் எதுவுமே பண்ணல. வந்து பார்த்துட்டு ரெடி பண்ணும்போது புக் பண்ணிட்டு போனவங்க தான் 20 பேர். அப்படியே ப்ரீ புக்கிங்லேயே புக்கிங். ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாருங்க, அகாமடேஷன் பாருங்க, இந்த ஏரியாவோட வேலிட் தெரிஞ்சு இமீடியட்டாகவே புக்கிங் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி சைட். சரி சார். இப்போ நம்ம வந்து லோக்கலில் உள்ளவங்க வந்து புக் பண்ணுறாங்க. ஓகே, இந்த சைட்டில் வந்து யாரெல்லாம் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம்? சார் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை சார், உங்களுக்கு உண்டான சைட்டு, எனக்கு உண்டான சைட்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி ரோடை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஜிஎஸ்டி ரோடில் இடம் கொடுத்தா வாங்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து கூட்டின்னு வந்தால் கூட ஜிஎஸ்டி ரோடை பற்றி தெரிஞ்சவங்க தான் ஜிஎஸ்டி ரோட இமீடியட்டாக வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி சைட் தான் இது. இதே இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னு சொல்ல முடியாது. பார்த்துருப்பீங்க ஃபுல், நீங்களே கேட்டிங்களே வரும்போது. நானும் மதுராந்தகத்தில் நிறைய இடம் பண்ணியிருக்கேன், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆகல, என்ன சார் இவ்வளோ ரெசிடென்ஷியலாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்க. ஆமாம், அந்த மாதிரி ஏரியா. மதுராந்தகனாலே இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் கூட்டு போவாங்க. நீங்கள் வந்து அந்த சிட்டிக்கு உள்ளேயே சைட் போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் சார். அதுவும் வந்து 5 பிளாட்டு 10 பிளாட்டில் கிட்டத்தட்ட 9 ஏக்கர் ப்ராஜெக்ட் 200 பிளாட் போட்டிருக்கோம் சார் கிட்டத்தட்ட. சரி சார். இது என்ன அப்ரூவ்டு சார், என்னென்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது டிடிசிபி அப்ரூவ்டு. 700 சதுரடியிலிருந்து 2400 சதுரடி எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள் இருக்குது. நம்ம நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பஸ் போர் ரோடு. ரோடு பார்த்தேன், அவ்வளோ பெரிய ரோடு கொடுத்துருக்கீங்க. 40 அடி ரோடு சார். இது 40 அடி ரோடு. ஆமாம், இது மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு. என்ட்ரன்ஸ்லேருந்து 40 ரோடு, ரைட் லெஃப்ட் 33 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். உள்ள 24 ரோடு கொடுத்துருக்கோம். பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா எல்லாமே டெவலப் பண்ணி கொடுக்குறோம். டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஆமாம் சார். நான் சுற்றி பார்க்குறேன், 4 பக்கமாக ஃபுல்லாக வீடுகள். ஆமாம் ஆமாம். சைட்டோட என்ட்ரன்ஸ்ல உள்ள நிறைய வீடுகள் இருக்கு. ஆமாம் சார். அது ஃபேஸ் 1, இது ஃபேஸ் 2. ஆமாம் ஆமாம் சார். ஃபேஸ் 1லாம் போடும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 500 ரூபாய்க்கு போட்டோம். வெறும் 500 ரூபா தான். 500 அப்போ
ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ஒரு 5 வருஷம் முன்னாடி தான். 5 வருஷம் முன்னாடி வெறும் 500 ரூபா. இந்த லேஅவுட்ல இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இந்த லேண்டோட growth வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பார்க்கும்போது இந்த டவுட் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க சார், மதுராந்தகன் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்த பேர் என்ன தோணுது உங்களுக்கு? அதே தான் கிளைண்ட்டுக்கும் வந்த உடனே அடடா இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுது இல்லை? ஆமாம், அதே தான். ஆன் ரோடு பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இருக்குது. இந்த லேஅவுட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூலு காலேஜாக சார் இருக்குது? நம்ம லேஅவுட்டுக்கு பக்கத்தில் இல்லை, ஸ்கூலுக்கு பக்கத்தில் நம்ம லேஅவுட்டே இருக்குது. அது தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஓ, ஸ்கூல். இந்த ஸ்கூலு, அந்த பில்டிங் தெரியும். அந்த ஸ்கூலுக்கு நம்ம சைட்டுக்கு எவ்வளோ தூரம் சார் கேப் இருக்கும்? திருமணாவே தான் சார். இந்த ஜிஎஸ்சி ரோடுக்கு என்ன தூரமோ அதே தூரம் தான் இருக்குது. மெட்ரிகுலேஷன் இருக்குது, சிபிஎஸ் இருக்குது. அப்படியே ரோடுக்கு அந்த பக்கம் போனால் எவர்வின் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜோசப் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்கூல்ஸ் தான். என்னென்ன காலேஜ்லாம் இருக்குது? ஆதிபராசக்தி இருக்குது, மலோலம் இருக்குது, ஆண்டாளர்கள் இருக்குது, கற்பக விநாயகர் இருக்குது. காலேஜஸ்லாம் ஜிஎஸ்சி ரோடில் இல்லாத காலேஜஸே கிடையாது சார். அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ரீச் எல்லா ஆகிடும். பிளேஸுமே ரீச் ஆகிடலாம். இந்த லேஅவுட் வந்து நீங்கள் வந்து சிட்டிக்கு உள்ளே தான் போட்டிருக்கீங்க. ஆமாம் சார். இங்கே வந்து இடமாவும் கொடுக்குறீங்க, ஓகே. வீடாவும் கட்டி கொடுக்குறீங்களா எப்படி? கண்டிப்பாக சார். ஏன்னா பொதுவாக வந்து டவுனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஆகிட்டு இருக்கும். தேடுனாலும் இடம் கிடைக்காது. ஆமா. அப்படியே கிடைச்சாலும் அது 1 கிரவுண்ட் இடமா இருக்கும். சப்டிவிஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. இப்போ 700 ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் எடுத்துக்கலாம். 20 லட்சம் என்னால் இருக்குது, 25 லட்சம், 30 லட்சம் ஆல் பட்ஜெட்டில் இருக்குது. லேண்டாகவும் இருக்குது, வீடாகவும் கட்டித்தரும். நிறைய பேர் எல்லோரும் வேலைக்கு போவாங்க, யார் வீடு மானிட்டர் பண்ணி கட்டுறது. நம்மக்கிட்ட லேண்டு சூஸ் பண்ணால் நாமளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 700 சதுரடி லேண்டு சூஸ் பண்ணி கட்டிங்கன்னா ஒரு 35-36 லட்ச ரூபாய் வீடு கட்டி கொடுத்துருவோம். மதுராந்தகம் டவுனுக்குள்ளே எக்ஸாம்பிள் சொல்கிறோம், நம்ம டவுனில் லே அவுட் போட்டிருக்கோம். டவுனுக்குள்ளே எக்ஸிஸ்டிங் ரெசிடென்ஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 4500 ரூபா சொல்கிறாங்க. இடம் மட்டுமே அவ்வளோ இடம் மட்டுமே 4500 ரூபா. அப்போ கால்குலேட் பண்ணிங்க, 800 ஸ்கொயர் ஃபீட் சூஸ் பண்ணால் கூட இங்கே வீடு வாங்குற பட்ஜெட்டில் தான் அங்கே லேண்டே வாங்க முடியும். அது போக அதெல்லாம் அன்அப்ரூவ்ட்ஸு, லோன் இருக்காது. நம்மக்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது சார். நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். ஆமாம் சார். இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க? ரேண்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2889 ரூபா சார். ப்ரீ லான்ச் ப்ரைஸு அதாவது 2889. கண்டிப்பாக நான் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் லான்ச் கிட்டத்தட்ட 3500 ரூபா வந்துடும். இப்போ 3500 வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். ஏன் அப்படின்னா நாங்கள் பேங்க் வேல்யூவேஷன் கொடுக்கும்போது நாங்கள் 3000 ரூபாய்க்கு வேல்யூவேஷன் கொடுத்தோம். இந்த சரௌண்டிங்கில் அவங்க வேல்யூட் பண்ணிவிட்டு 3000 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. அவ்வளோ போட்டுருக்காங்க. பேங்க் வேல்யூவேஷனே சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் பிளாட் வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட், அதாவது முன்பணம் வந்து அவங்க எவ்வளோ வச்சிருக்கணும் சார்? ஜஸ்ட்டு சார் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சைட்டில் டவுன் பண்ண வீட்டுக்கே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருந்தால் போதும் சார். இப்போ 4 லட்சம் தான் வீடு, 4-5 லட்சம் இருந்தாவே போதும் முன்பணம். வீடே வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. ஒன்றுமில்லை, நீங்கள் வரீங்க, இப்போ வந்திருக்கீங்க சார், ஒரு 700 ஸ்கொயர் புக் பண்ணி போயிருந்தா 5 மாதம் தான் லோன் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி வீட்டை கட்டி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம். 6வது மாதம் நீங்கள் உள்ளே வந்துடலாம். இப்போ புக் பண்ணால் ஜனவரி நீங்கள் உள்ளே வந்துடலாம் சார். தை மாதம் பால் காய்ச்சலாம். அப்போ வந்து நம்மகிட்ட இடமும் வாங்கிக்கலாம், வீடாக வாங்கிக்கலாம். ஆமாம். ஒரு கஸ்டமர் வந்து இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டி வாடகை விடும்போது எந்த அளவுக்கு வாடகை வரும் சார்? ஒன்றுமில்லை சார், ஒரு 35-40 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஒரு 5 லட்சம் முன்பணம் கொடுத்தீங்கன்னா 35-40 லட்ச ரூபா வீடு கட்டி கொடுத்துருவோம். ஒரு 2 வீடை கட்டி டூப்ளெக்ஸ் மாதிரி கட்டி விட்டுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வாடகை வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அது இஎம்ஐலே வந்துடும். அந்த மாதிரி லொக்கேஷன் தான். லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சார் அரேஞ்ச் பண்ணுறீங்க? 80% 90% சார். ப்ரீ புக்கிங்கில் பண்ணுறவங்களுக்கு ஒரு 90% பண்ணலாம். ஆஃப்டர் லான்ச் பண்ணுறவங்களுக்கு 80% பண்ணி கொடுக்க முடியும் சார். கையிலேருந்து அப்படின்னா எவ்வளோன்னு கேட்பாங்க. லேண்டுக்கு ஒரு 4 ரூபா அரேஞ்ச் பண்ணினா போதும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 5 ரூபா அரேஞ்ச் பண்ணுவோம். மொத்தமாகவே ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தால் இந்த இடத்துல ஒரு தனி வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும். ஓ, 4 லட்சம் தான் இடம் வாங்கலாம், 5 லட்சம் தான் தனி வீடாக வாங்கலாம். ஆமாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டில் 4-5 லட்ச ரூபா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அரேஞ்ச் பண்ணினாவே போதும். இந்த இடத்துல ஒரு வீடு ஆக்குபேட் பண்ணிடலாம். வேறு சைட் டு ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்க? நம்மளே பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணுறோம் சார். ஃபோன் பண்ணால் போதும். நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, விழுப்புரத்தில் இருந்தாலும் சரி, காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் சரி, எந்த லொக்கேஷன்லையும். ஆனால் ஃபேமிலியாக வரவங்களுக்கு தான் அரேஞ்ச் பண்ணுறோம் சார். ஓகே. நம்மளே டீட்டெயில் எல்லாமே முன்னாடி ப்ரொவைட் பண்ணுறோம். எத்தனை பேர் வரீங்க முன்னாடி புக் பண்ணோன்னா ஃபேமிலியாக அரேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி கால் பண்ணும்போது தியாகு இருக்காரான்னு கேட்டுட்டு கால் பண்ணுங்கள். என்னோட நேம் தியாகு.